ஓம் ஸ்ரீ மகாபெரிவா சரணம். மகாபெரிவா மகிமையில் இன்றைக்கி ஒரு அருமையான அனுபவத்தை தான் உங்கள் எல்லாருக்கும் சொல்லலான்னு இருக்கேன். மகாபெரிவா அப்போ ஒரு சின்ன கிராமத்தில் முகாமிட்டிருந்தார். கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கும் மேலே அங்கே இருந்ததுனால சுற்று வட்டார ஊர்களில் இருந்தெல்லாம் நிறைய பக்தர்கள் வந்து மகானை தரிசித்து சென்றார்கள். அந்த சமயத்தில் ஒரு நாள் சாயங்காலம் கிட்டத்தட்ட ராத்திரி நேரத்தில் ஆச்சாரியாவை தரிசிக்க அப்போ நிறைய கூட்டம் இருந்தது. வந்திருந்தவர்களில் நடுத்தர வயது பெண்மணி ஒருவரும் இருந்தார். சுமார் 2 வயது உள்ள பெண் குழந்தையோடு வந்திருந்தார். அந்த பெண்மணியின் குழந்தை ரொம்பவே சமத்தா இருந்தது. வரிசையும் நேரமும் நகர்ந்து கொண்டே இருக்க திடீர்னு ஒரு வீறிட்ட அழுகுரல் கூட்டத்திலிருந்து. என்ன ஏதுன்னு எல்லாரும் பார்க்க அது வரைக்கும் அமைதியாக இருந்த அந்த பெண் குழந்தை தான் அடித்தொண்டையிலிருந்து சத்தம் வர கதறி அழுதுன்னு இருந்தது. இன்னும் 10-15 பேர் நகர்ந்தால்தான் மகானை தரிசிக்க முடியும். அப்படி இருக்கிற சமயத்தில் குழந்தை இப்படி கதறவே பதறி போனார் அந்த பெண்மணி. தோளில் சாச்சுண்டும் மார்பில் அணைச்சி தட்டி கொடுத்தோம், எவ்வளவோ முயற்சி பண்ணி அழுகை நிறுத்த பார்த்தார். குழந்தையோட அழுகை அதிகரித்ததை தவிர நிற்கவே இல்லை. அடுத்த 2-3 நிமிடத்தில் குழந்தைக்கு மூச்சு இறைக்கவும் ஆரம்பித்து விடவே நடுங்கி போய்விட்டார் அந்த தாய். மகானை தரிசிக்க வந்த இடத்துல இப்படி ஆயிடுத்தேன்னு தவிக்கிறா அந்த தாய். கூட்டத்தில் இருந்த சிலர் குழந்தைய சமாதானப்படுத்த முயன்று முடியல. சிலர் உச்சி கொட்டி அனுதாபம் காட்ட அந்த சமயத்தில் அங்கே அதிர்வேட்டு போல எழுந்தது ஒரு சொடக்கு சத்தம். மகாபெரிவாளின் தொண்டர்கள் அத்தனை பேருக்கும் பரிச்சயமானது மகானின் அந்த கை சொடுக்கு ஓசை. கணீர்னு அந்த சத்தம் கேட்டதும் எல்லாரும் திரும்பி பார்க்குறா. விரல் அசைத்து அந்த குழந்தையின் தாயை பக்கத்தில் அழைச்சா மகாபெரிவா. குழந்தை கதறி கதறி ஓய்ந்ததோ என்னவோ மெதுவாக தளர்ந்து போயிருந்தது. பதற்றத்தோடு வந்து நின்ற தாயை ஏற இறங்க பார்த்தார் மகான். குழந்தை காலில் கொலுசு போட்டிருக்கியே, அதில் எல்லா முத்தும் சரியாக இருக்கான்னு பாரு அப்படின்னு சொல்கிறா மகாபெரிவா. அவசர அவசரமாக குழந்தையோட காலை உயர்த்தி கொலுசை பார்த்தாள் குழந்தையின் தாய். வலது காலில் எல்லாம் சரியாக இருக்குது என்றவள் இடது காலை பார்க்க அதில் இருந்த முத்துக்களில் ஒன்று எங்கேயோ விழுந்திருந்தது. பெரியவா, ஒரு முத்து காணோம், பரபரப்பாய் அந்த பெண்மணி சொல்ல, பதட்டப்படாத, குழந்தைய இதோ இப்படி படுக்கவே. மகானின் உத்தரவுப்படி குழந்தைய அவர் முன்னிலையில் படுக்க வைத்தாள் அந்த பெண்மணி. தன் பக்கத்தில் இருந்த தொண்டரை பார்த்தார் பெரியவா. அதோ அந்த மயில் பீலியை எடுத்து குழந்தை முகத்தில் லேசாக தடவு, பெரியவா சொல்கிறா. அணுக்க தொண்டர் அப்படியே செய்ய 3வது முறை அவர் அப்படி தடவிய போது பெரிதாக ஒரு தும்மல் போட்டது குழந்தை. அதே சமயம் அதன் மூக்கு துவாரத்தில் இருந்து வெளியே வந்து விழுந்தது கொலுசின் முத்து. அங்கே நடக்கிறத நம்ப முடியாமல் அந்த பெண்மணி திகைச்சு நிற்கிறா. எல்லாரும் ரொம்ப ஆச்சரியமாக பார்க்குறா. குழந்தை மூக்கு துவாரத்திலேருந்து அந்த கொலுசோட முத்து விழருது. இதற்கு அடுத்து நடந்தது தான் பேராச்சரியம். என்ன, காமாட்சிக்கு மூக்குத்தி வாங்கி தர்றதா நீ வேண்டிட்டு இருந்தது? உன் குழந்தைக்கு தெரிஞ்சிடுத்து போல இருக்கு. அதான் தன் காலில் இருந்த கொலுசு முத்தை எடுத்து மூக்குத்தியாக வைக்க பார்த்துருக்கா. ஒரு மெல்லிய புன்னகை தவழ மகான் சொல்ல அப்படியே அதிர்ந்து போய் நின்றார் அந்த தாய். கண்களில் கண்ணீர் பெருகி நனைய சினுங்கிய குழந்தையும் தூக்க மறந்தவளாய், சுவாமி மன்னிக்கணும், இவ பிறந்த சமயத்தில் குழந்தைக்கு மூக்கில் ஏதோ சதை வளர்ச்சி இருக்குது, அதனால் ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொன்னார் டாக்டர். என் மாமியார் எங்கள் குலதெய்வமான காமாட்சி அம்மனுக்கு மூக்குத்தி வாங்கி தருவதாக வேண்டிக்கொள், பிரச்சனை எதுவும் வராது என்று சொன்னார். நானும் வேண்டிக் கொண்டேன்.
அதன் பிறகு குழந்தையை பரிசோதித்த டாக்டர், பிரச்சனை எதுவும் இல்லை, வளர வளர அதுவே சரியாகிவிடும் என்று சொல்லிவிட்டார். இதோ குழந்தைக்கு 2 வயது பூர்த்தியாகிவிட்டது. நாட்கள் நகர்ந்ததில் நான் செய்து கொண்ட பிரார்த்தனையை மறந்துவிட்டேன். அம்பாள் தான் உங்கள் முன்னிலையில் ஒரு நாடகம் நடத்தி உங்கள் மூலமாகவே என் பிரார்த்தனையை நினைவுபடுத்தி இருக்கிறாள். தழுதழுத்த குரலோடு சொல்கிறாள் அந்த தாய். ஒன்றும் கவலைப்படாத, காமாட்சி எல்லாம் பார்த்து கொள்வாள் என்று சொல்லி தாயையும் சேயையும் ஆசிர்வதித்தார் மகா பெரியவா. எப்படி பாருங்கோ, அந்த பிரார்த்தனையை அந்த தாய்க்கு நினைவுபடுத்துறதுக்காகவே இப்படி ஒரு நிகழ்ச்சியை அங்கே நடக்க வச்சு, இப்பேற்பட்ட கருணை தெய்வம், கலியுக தெய்வம் மகா பெரியவா. இதுக்கு அடுத்தது ஒரு தீபாவளி நாளில் நடந்த ஒரு அழகான அற்புதம். மகாபெரிவாளுக்கு அம்பாளின் வடிவான பாலா திரிபுர சுந்தரி மீது பக்தி ரொம்ப அதிகம். அந்த பாலா திரிபுர சுந்தரியே காஞ்சி மகாபெரிவாளிடம் வந்து பேசியதாக சொல்லப்படுகிறது. அது பற்றிய நிகழ்ச்சியை தான் இப்போ நான் சொல்லலான்னு இருக்கேன். ஒரு முறை தீபாவளி அன்னைக்கு காஞ்சி சங்கர மடத்தில் மகாபெரிவா பக்தர்களுக்கு அருளாசி வழங்கி கொண்டிருந்தார். பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்தார்கள். அந்த வரிசையில் ஒரு 9 வயது மதிக்கத்தக்க சிறுமியும் நின்றாள். நீல நிற பட்டுப்பாவாடை, பச்சை நிற சட்டையுடன், நெற்றியில் திலகமிட்டு, தலை நிறைய பூச்சூடி, பால திரிபுர சுந்தரி போல அவள் காட்சியளித்தாள். அவளது கையில் 3 டப்பாக்கள் இருந்தன. வரிசையில் நின்றிருந்த பக்தர்களின் பார்வை அந்த சிறுமியின் மீது பதிந்திருந்தது. எல்லாரும் கண்கொட்டாமல் பார்த்து கொண்டிருந்தார்கள். இப்படி கூட திவ்ய அழகுடன் ஒரு பெண் இருப்பாளா என்பதே அனைவரின் ஆச்சரிய பார்வைக்கு காரணம். திடீரென பெரியவா அந்த சிறுமியை அழைத்தார். உன் பெயர் என்னம்மா? எங்கிருந்து வருகிறாய்? உன் பெற்றோர் வந்திருக்கிறார்களா? பரிவோடு கேட்கிறா பெரியவா. தீபாவளிக்கு என்னென்ன பட்சணம் சாப்பிட்டாய் என்று கேள்விகளை அடுக்கினார் மகா பெரியவா. அந்த சிறுமி சொல்றா, ஒக்காரை, பஜ்ஜி, வடை என தான் சாப்பிட்ட பலகார வகைகள் பற்றி பெரியவா கிட்ட சொன்னாள். சரி, நிறைய டப்பா வச்சிருக்கியே, அதில் என்ன இருக்கு என்று கேட்டார் பெரியவா. அதற்கு அந்த சிறுமி, உம்மாச்சி தாத்தாவுக்கு பிடித்தமான கோதுமை அல்வாவும் பால்கோவாவும் வச்சிருக்கேன் என்று சொல்லி 2 டப்பாக்களை மட்டும் பெரியவா முன்னாடி வைத்து அவரை வணங்கி எழுந்தாள். தன் மடியில் ஒரு சிறிய டப்பாவை வைத்திருந்த அந்த சிறுமியை பார்த்து, சரி, 2 டப்பா நிறைய பட்சணம் கொண்டு வந்து தந்திருக்கியே, இன்னொரு டப்பாவில் என்ன வச்சிருக்க, அதை ஏன் தரல அப்படின்னு சொல்கிறா பெரியவா. கேட்குறா, இதில் தீபாவளி மருந்து வச்சிருக்க, உம்மாச்சி தாத்தா பட்சணத்தை சாப்பிட்டதும் இதையும் கொடுத்துட்டு போகலாம்னு இருக்க அப்படின்னு மழலை மொழியில் பதில் சொன்னாள் அந்த குழந்தை. பிறகு என்ன நினைத்தாளோ அந்த டப்பாவையும் பெரியவா முன்னாடி வைத்துவிட்டு அவரை வலம் வந்து வணங்கினாள். பிறகு அங்கிருந்து எழுந்து போய்விட்டாள். அவளுக்கு எந்த ஊர், தாய் தந்தை யார் என்ற விவரத்தை மட்டும் அவள் கடைசி வரை சொல்லவே இல்லை. அந்த சிறுமியை அதற்கு பிறகு பக்தர்கள் மடம் முழுவதும் தேடி அலைந்தார்கள். யாராலும் கண்டுபிடிக்க முடியவில்லை. அன்னை பால திரிபுர சுந்தரியே அங்கு வந்து பெரியவாளுக்கு பட்சணம் அளித்ததாகத்தான் எல்லாரும் பேசிக்கொண்டார்கள். பெரியவாளுக்கு அம்பாளின் வடிவான பால திரிபுர சுந்தரி என்றால் மிகவும் பக்தி. அவளே நேரில் வந்ததாகத்தான் அவரும் கருதியிருப்பார். உம்மாச்சி தாத்தா என்றால் அம்மாவை பெற்றவர் என்று பொருள். ஆம், அந்த அம்பாளே மகா பெரியவாளை தன் தந்தையாக ஏற்றிருக்கிறாள் என்றுதான் இதற்கு அர்த்தம் கொள்ள வேண்டும். ஆம், நம்மை பெற்றது ஒரு தந்தை, நம் எல்லோருக்கும் தந்தை, நடமாடும் தெய்வமாய் விளங்கிய காஞ்சி மகா சுவாமிகள்.
எவ்வளோ ஒரு அருமையான விஷயம் தீபாவளி அன்னைக்கு நடந்திருக்கு. அந்த மகாபெரிவாளுக்கு அந்த அன்னையே பாலா திரிபுர சுந்தரியாக வந்து பட்சணங்கள்லாம் கொடுத்துட்டு போயிருக்கா. மகாபெரிவாளையே பொதுவாகவே காமாட்சியின் மறு உருவம் தான் சொல்லுவா எல்லாருமே. காமாட்சி தான் மகாபெரிவா, வேறு யாருமே இல்லை. அதனால தான் யார் போய் மகாபெரிவாளை தரிசனம் பண்ணாலும் காமாட்சி அம்மன் கோவிலுக்கு போயிட்டு போ, காமாட்சியை 3 சுற்று 11 சுற்றுன்னு எல்லாருக்கும் வரவா எல்லாருக்குமே மகாபெரிவா நிறைய சொல்லியிருக்கா. அவ்வளோ ஒரு பக்தி அம்பாள் மேலே. அருமையான ஒரு அற்புதம் இல்லையா? ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. ஓம் ஸ்ரீ மகாபெரிவா சரணம். நமஸ்காரம்.